பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தொடங்கும் போது நம்ம தொழிலாளர்களுக்கு நம்ம பண்றோம் அது தொடர்பாக செஞ்சிருக்காங்க சார். அது பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நடந்தது நம்ம இங்க விவாதிக்க முடியாது. பட் தொழிலாளர் நலத்துறை சார்பாக இந்த இதுல வந்து நிறைய மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு நிறைய திட்டங்கள் வரும் சார். தொழிலாளர்கள் பிடிக்க முடியாம வடமாநில தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது கணக்கெடுப்புப்படி எந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து வடமாநில சார் எல்லா பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா அதுக்கான ஃபேக்டரிஸ்ல எங்கெங்க வட மாநில தொழிலாளர் இருக்காங்களோ ஆல்ரெடி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க சார். இருந்தாலும் புதிதாக நம்ம அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமும் ரெடி பண்றதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். நம்ம தேர்தல் வாக்குறுதியில தொழிலாளர்கள் வேலை வாய்ப்புல பதிவு செஞ்சவங்களுக்கு 4000 ரூபாய் நீங்க பாத்தீங்கன்னா சார், நம்ம தொழிலாளர் நலத்துறையில வந்து இது வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வராங்க சார். அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பணி எப்படின்னு பார்த்துட்டு அப்படி ரொம்ப அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் உடனே நம்ம வந்து ஒரு தற்காலிக அரசு பணி போட்டு மாதம் 28,000 ரூபாய் 30,000 ரூபாய் கிட்ட வர மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். இது வந்து கடந்த இதுல யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்களுமே பார்த்துருக்கீங்க சார். உங்களுக்கு நீங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே இப்ப இன்னைக்கு ஏம்பல்ல ஒரு வயதானவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சார். இந்த மாதிரி எண்ணற்ற பல திட்டங்களையும் செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் சார். தேர்தல் மேனிபெஸ்டோல என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதை வந்து டைம் பீரியட் போட்டு விரைவில் முடிக்கிறதுக்கு முதலமைச்சர் அவங்க கொடுத்திருக்காங்க சார். அதையும் நம்ம துறை வாரியா நம்ம கண்டிப்பா சார். இந்த பட்ஜெட்ல நீங்க அதை பாப்பீங்க, ஸ்பெஷலா இருக்கும். ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து அலுவலகத்துல பென்ஷன் ஆமா சார் வந்திருக்கு. அந்த ஏரியால இருக்கிற நம்ம அதிகாரிகளையும் பார்க்க சொல்லியிருக்கோம். நமக்கு லெட்டரா வந்திருக்கு, நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம். அது என்னோட துறை கிடையாது. இருந்தாலும் பொறுப்பு அமைச்சரா என்ன நம்ம செய்ய முடியுமோ, மக்களுக்கு என்ன இடையூறு இல்லாம என்னவோ அது துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கு இருக்காங்க. மக்களுக்கு எது இடையூறா என்ன பிரச்சனைகள் இல்லாம என்ன இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கணும். எல்லாமே சார் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். வெரிஃபை பண்ணிட்டு நம்ம என்ன புரியுது சார். அவங்க என்னங்கிறத ரிக்வஸ்ட் அந்த ப்ரொபோசல் லெட்டர் கேட்டு நம்ம என்ன அதுக்கான என்ன எதனால நிறுத்தி வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணிட்டு பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நடந்தாலும் ஒண்ணுமே கேட்கல. இன்னைக்கு சார் 1 கோடிக்கு மேல நம்ம நலத்திட்ட உதவி கொடுத்திருக்கோம் சார். கிட்டத்தட்ட 5 வருஷமா பட்டா கேட்டவங்களுக்கு பட்டா கொடுத்திருக்கோம் சார். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்திருக்கோம் சார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேற்பட்ட செயற்கை கை கொடுத்திருக்கோம் சார். நீங்க இப்ப பாத்தீங்க ஸ்கூட்டி கொடுத்திருக்கோம் சார். இந்த மாதிரி பல திட்டங்கள் கொடுத்திருக்கோம். அது இல்லாம நம்மளுடைய துறை தொழிலாளர் நலத்துறை சார்பா கிட்டத்தட்ட ஒரு இப்போ கரண்ட்ல வந்து ஒரு 12 பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு மரண உதவித்தொகை 5 லட்சம். அப்புறம் அந்த தொழிலாளர்களோட ஃபேமிலியில யாராவது மருத்துவ துறையில படிச்சாங்கன்னா அவங்களுக்கு உதவி திட்டம், மாத ஓய்வூதிய திட்டம், இது மாதிரி பல திட்டம் கொடுத்துருக்கோம் சார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.